ஆனா ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சு அதை செஞ்சா அதோட கான்சிக்வன்சஸ் அதிகம். அந்த கர்மாவோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்யறது ரைட் அப்படின்ட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது என்லைட்டன்ட் வே ஆஃப் லிவிங். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இந்த இருக்கிற இந்த பிரசன்ட் மூமெண்ட் வந்து உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லது செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வீக்னஸே அக்செப்ட் பண்ணாம வாழ்ற வாழ்க்கை வந்து நான் என்லைட்டன் லைஃப். பேஷன்ஸ் அப்படின்னுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேஷன்ஸ் இருக்கோ அவ்வளவு என்லைட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். எங்க உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் இருக்கோ, எங்க உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ, எங்க உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கோ, எங்க உங்களுக்கு புதுமை இருக்கோ, எங்க உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கோ, எங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் இருக்கோ, அங்கதான் வளர்ச்சி இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன். எவ்ரி எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். எப்போ நீங்க மனுஷால வந்து ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க பந்தத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். வணக்கம் வணக்கம். என்லைட்மெண்ட் வர்சஸ் நான் என்லைட்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா என்லைட்மெண்ட்னா என்ன அப்படின்ற சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். என்லைட்மெண்ட் என்ற வேர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லைட்ன்றது இருக்கு. ஸோ யார் அந்த லைட்டுக்கு அலைண்டா வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க வந்து தே ஆர் லிவிங் இன் என்லைட்டன் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்லைட்டன் லைஃப்னாக்கா அலைன்மெண்ட் வித் த லைட். ஓகே. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வெளிச்சம். லைட்னா வெளிச்சம். அதுக்கு ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்க்னஸ். டார்க்னஸ்ன்னு சொல்லலாம், இக்னோரன்ஸ்ன்னு சொல்லலாம், அறியாமைன்னு சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா சத்தியமா சத்தியத்துல வாழ்றது, நியாயம், நேர்மை, சத்தியம், தர்மம் இதெல்லாமே வந்து லைட்டோட அலைன்மெண்ட். ஓகே. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்லைட்மெண்ட். ஒரு செல்ஃபிஷ்னஸோட வாழ்ற வாழ்க்கை, நியாயம், தர்மம் இதெல்லாம் தேவையில்லை. இந்த நேரம் நம்ம நல்லா இருந்தா போறோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா போறோம், நாளைக்கு பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, நான் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி திங்கிங் வந்து நான் என்லைட்டன்ட் திங்கிங். இந்த டாபிக்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணாக்கா நல்லா புரியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பயம், இந்த ஃபியர்ன்றது எடுத்துக்கோங்க. ரொம்ப பிரைமரி குவாலிட்டி. நீங்க பயத்துல வாழ்றீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு நான் என்லைட்டன் லைஃப் லீட் பண்றீங்க. அங்க என்லைட்மெண்ட்டே இல்லை உங்க வாழ்க்கையில. ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் குவாலிட்டி பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்லைட்டன். அது எப்படி சார் பயம் இல்லாம இருக்கும் அப்படின்னா, சி பயம்ன்றது அதாவது ஒரு லாஜிக்கலா நீங்க வந்து ஒரு ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி லாஜிக்கலா நீங்க வந்து திங்க் பண்றப்போ இது இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணாக்கா நம்மளுக்கு இதோட கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்ற பயம் வந்து கரெக்டான பயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்புல கை வச்சா கை பத்தி. ஸோ அது நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா அது லாஜிக்கல். ஸோ நெருப்புனா பயம் இருக்கணும், நெருப்புனா பயம் இருக்கணும். நைஃப்னா அதே மாதிரி கத்தி யூஸ் பண்றோம், நைஃப் யூஸ் பண்றோம், அது அங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா கட்டி கட் ஆயிடும்ன்ற ஒரு பயம். ஸோ அந்த மாதிரி காமன் சென்ஸோட லாஜிக்கலா இருக்கிற எல்லா பயங்களும் கரெக்ட் தான். ஆனா லாஜிக் இல்லாத பயங்க இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க. ஸ்பீச் நான் சரியா கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா, நான் ஸ்பீச் கொடுத்தாக்க யாருன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்களா, இதெல்லாம் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கிற ஒரு பயம். உங்களை நீங்களே கான்ஃபிடன்ஸ் இல்லாம உங்களை நீங்க குறைச்சி எடை போட்டுக்கிட்டு யாரோ ஏதோ சொல்லுவாங்க, யாரோ ஏதோ நினைச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து இல்லாஜிக்கல் ஃபியர்ஸ். அந்த மாதிரி ஃபியர்ஸ் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதோ பார்க்கலாம், தெரியாது. இது வரைக்கும் நான் மேடையில பேசினதே கிடையாது, பேசி பார்க்குறேன், பேசினா தானே தெரியும் எனக்கு எப்படி பேசுறேன்ட்டு. பேசி பார்க்கலாம். அதாவது பயம் இருந்தாலுமே கிளாரிட்டி இல்லாத டைம்ல, உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத டைம்ல ஒரு சில பயங்க இருந்தாலுமே ஓகே நான் பண்ணி பார்க்குறேன், முயற்சி பண்றது தானே என்னோட வேலை. ரிசல்ட் எது நடக்குதோ நடக்கட்டும், பட் என்னோட முயற்சி நான் போடுவேன் அப்படின்ட்டு முன்னாடி வைக்கிறது தான் அந்த பயத்துல இருந்து வெளியே வர்றது. ஆல்வேஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னாக்கா இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபியர்ஸ் யூ டேக் எ ஸ்டெப் ஃபார்வர்ட், தட் இஸ் கரேஜ். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு பயம் இருந்தாலுமே நீங்க பின்தங்காம முன்னாடி அடி வைக்கணும்.
அதுதான் தைரியம்ன்றது, அதுதான் கரேஜ்ன்றது. நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும். அந்த பயம் எதனால வருதுன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப், அந்த கார்மிக் பேக்கேஜ் அதனால வருது. ஸோ பயம் இல்லாத வாழ்க்கைனாக்கா, ஐயோ எனக்கு பயம் இருக்கு சார் அப்படின்னா நான் என்லைட்டன்டா அப்படின்னு கேட்காதீங்க. பயம் இருந்தாலுமே துணிச்சு முதல்ல முன்னாடி ஒரு அடி போடுறது. அதுதான் அங்க ஒரு என்லைட்மெண்ட்க்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அது என்லைட்மெண்ட்க்கான ஒரு அடையாளம். என்ன பயம் இருந்தாலுமே நீங்க முன்னாடி வைக்கிறது தான் அந்த என்லைட்மெண்ட் பாதையில நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள். அதே நீங்க நான் என்லைட்டன்டா இருந்தீங்கன்னாக்கா, ஐயோ என்னால முடியாது, நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நான் அடுத்த வாட்டி நான் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க போஸ்ட்போன் பண்றீங்க. ஸோ அந்த பயத்தினால நீங்க ஏதாச்சும் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா, அங்க நீங்க ஒரு நான் என்லைட்டன் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்கே இந்த டாபிக்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, என்லைட்மெண்ட்ன்றது எப்படி நீங்க வாழ்றீங்க அதை பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ இந்த டாபிக் நீங்க கேட்குறப்போ, நீங்க வந்து உங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு என்லைட்டன் பாத்ல இருக்கீங்களா? இல்ல நான் என்லைட்டன் பாத்ல இருக்கீங்களா? அப்படின்ட்டு உங்கள நீங்களே செக் பண்ணிக்கிட்டு, அது கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கான அந்த சீர்திருத்தம் தான் இந்த செஷனோட நோக்கம். ஓகே. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, "எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9" அப்படின்ட்டு. அதாவது நீங்க துணி வந்து ஒரு தையல் விட்டுருச்சுன்னா, முதல் தையல் விட்டப்பவே நீங்க வந்து தச்சீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அடுத்து 9 தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு தையல் விட்டு போச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா, அடுத்த நாள் இன்னொன்னு விடும், அடுத்த நாள் இன்னொன்னு விடும். ஸோ ஸோ மொத்தம் துணியும் கிழிஞ்சு போகும். ஸோ டைம்க்கு, அதாவது ரெக்டிஃபிகேஷன் இன் ப்ராப்பர் டைம், கோர்ஸ் கரெக்ஷன் இன் த ப்ராப்பர் டைம். ஸோ எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. இது சரி, இது சரியில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நீங்க உடனே சரியானது உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே. ஸோ எங்கெல்லாம் நீங்க லைஃப்ல மிஸ்டேக் பண்றீங்களோ, எங்கெல்லாம் நீங்க லைஃப்ல வந்து அவ்வளோ அ ஃபோக்கஸ்டா இல்ல, இல்ல உங்களுக்கே தெரியாம சில அன்கான்ஷியஸா சில தவறுகள்லாம் பண்றீங்க. ஓகே. பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சது. அது புரிஞ்ச உடனே உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்றது தான் அது என்லைட்டன்ட் லிவிங். அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இந்த ஜென்மத்துக்கு இவ்வளவுதான். அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம். அப்படின்றது அங்க என்லைட்மென்ட் இல்லன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிதல் வந்த உடனே அது நீங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ளை பண்ணணும். இல்லன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் எ லாட் ஆஃப் கான்சிக்வென்சஸ். ஓகே. ஒரு விஷயம் தவறுன்னு தெரியாம தவறு செஞ்சா, அந்த அதுக்கான கான்சிக்வென்ஸ் கம்மி. ஆனா ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சு அத செஞ்சா அதோட கான்சிக்வென்சஸ் அதிகம். அந்த கர்மாவோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ பிராக்டிகலா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு என்லைட்டன்ட் லைஃப்னா என்ன? நான் என்லைட்டன்ட் லைஃப். எப்பவுமே ஒரு எட்டர்னல் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறது, ஒரு எட்டர்னல் டைம் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறது வந்து ஒரு என்லைட்மென்ட் லைஃப். எட்டர்னல் டைம்னாக்கா, நீங்க வந்து இந்த உடம்பு கிடையாது. நீங்க வந்து உங்களோட எமோஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு யோசனைங்க இருக்கு. ஆனா நீங்க அதுக்கும் மேல. நீங்க வந்து யூ ஆர் அன் எட்டர்னல் பீயிங். யூ ஆர் அ டைம்லெஸ் சோல். ஓகே. மைண்ட் இருக்கிற வரைக்கும் தான் டைம் இருக்கும். நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்ல நீங்க ரொம்ப இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எவ்வளவு நேரம் பண்றீங்கன்னே தெரியாது. ஏன்னா யூ கோ பியாண்ட் டைம். ஸோ அந்த எட்டர்னல் கான்ஷியஸ்னஸ்ல வாழ்றது தான் என்லைட்டன்ட் லைஃப். ஐ அம் அன் எட்டர்னல் பீயிங். எப்பவுமே ஐ அம் அன் எட்டர்னல் பீயிங். இப்போ இந்த லைஃப் டைம்ல இந்த உடம்புல இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் ஐ அம் அன் எட்டர்னல் பீயிங். ஐ அம் மல்டி டைமென்ஷனல் பீயிங். சில பேர் வந்து அவங்களோட லைஃப் வந்து, எனக்கு வந்து 30 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பாடி ஏஜ் வச்சு அவங்க லைஃப டைம் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நான் என்லைட்டன்ட் வே ஆஃப் திங்கிங். 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன கத்துக்க போறோம்? எதனா செஞ்சிருந்தா 20ல செஞ்சிருக்கணும். இப்ப என்ன பிரயோஜனம்? இந்த நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. இப்போ வயசாயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? சோ இது வந்து நான் என்லைட்டன்ட் வே ஆஃப் திங்கிங். ஏன்னா நீங்க வந்து ஒரு எட்டர்னல் பீயிங். யூ ஆர் அன் எட்டர்னல் பீயிங். எப்பவுமே அந்த டைம்லெஸ்னஸ் இருக்கணும். நீங்க வந்து எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்க வந்து உங்க பாடி ஏஜ்ல நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஓல்ட் ஏஜ் சீக்கிரம் வந்துரும்.
ஓகே, ஐ எம் எட்டர்னல் பீயிங். அதுக்காக நீங்க வந்து ஃபார் எவர் யூத்ஃபுல் அப்படின்ட்டு டீனேஜ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். ட்ரூத் என்னன்னா, யூ ஆர் அன் எட்டர்னல் பீயிங், யூ ஆர் டைம்லெஸ், யூ ஆர் டைம்லெஸ், ஏஜ்லெஸ், யூ ஆர் எட்டர்னல். ஸோ அந்த எட்டர்னல் டைம் கான்சியஸ்னஸ்ல இருங்க, அந்த எட்டர்னல் சோல் கான்சியஸ்னஸ்ல இருங்க. அப்போ வந்து தென் யூ ஆர் ஃபார் எவர் யூத்ஃபுல். நீங்க எப்பவுமே யூத்ஃபுல்லா இருப்பீங்க, எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். எனக்கு 40 ஆயிடுச்சுங்க அப்படின்னு. பட் லைஃப் பிகின்ஸ் அட் 40. யோசித்து பாருங்க, 40 ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன அப்படின்னு யோசிக்கிறது எப்படி இருக்கு? வாழ்க்கையே 40ல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்கிறது எப்படி இருக்கு? ஸோ எல்லாமே நம்மளோட திங்கிங் தான். ரைட் திங்கிங், என்லைட்டன்ட் லைஃப்னாக்கா ரைட் திங்கிங். அதாவது இல்லாதது ஆர்டிஃபிஷியலா ஒன்றும் திங்க் பண்ண வேணாம். நீங்க வந்து ரீப்ரோக்ராம், உங்க மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டாம். இருக்கிற உண்மையா உண்மையா பார்த்தா போறோம். என்ன உண்மை? ஆன்மாக்கு வயசே கிடையாது. You're all eternal beings. ஆன்மாக்கு அழிவே கிடையாது. அதுதான் உண்மை. அந்த உண்மையில வாழ்ந்தா போறோம். யூ ஆர் ஃபார் எவர் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, யூத்ஃபுல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேர் வந்து மற்றவங்களை வந்து கொஞ்சம் கேலி பண்ணி சிரிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் நடுப்புற ஒருத்தர் ஒருத்தரை காலை வாரி சிரிச்சுக்கிறது. ஓகே, லெக் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தமிழ் சினிமாஸ்ல கூட, தமிழ் சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொச்சை பற்றி பேசி அதில் ஒரு காமெடி பண்ணுறது, ஒருத்தர் கொஞ்சம் தாழ்த்தி பேசி அதில் காமெடி பண்ணுறது, இதெல்லாம் என்லைட்டன்ட் லைஃப் கிடையாது. ஸோ உங்கள் மேலே நீங்களே ஜோக்ஸ் போட்டுட்டு சிரிக்கணும், உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்களே ஜோக்ஸ் போட்டுட்டு சிரிக்கணும். அதாவது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கில்ட் கான்ஷியஸ்னஸ்ல இல்லாமல், ஓகே எல்லாரும் தவறு பண்ணி தானே கற்றுப்பாங்க, நானும் அந்த மிஸ்டேக் பண்ணேன், நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் மேலே நீங்கள் சிரிச்சுக்கலாமே தவிர மற்றவங்க மிஸ்டேக்ஸ் மேலே நீங்கள் சிரிக்கக்கூடாது. உங்கள் மிஸ்டேக்ஸ் மேலே நீங்கள் சிரிச்சுக்கோங்க, ஆனால் மற்றவங்க மிஸ்டேக்ஸ் மேலே நீங்கள் சிரிக்காதீங்க. மற்றவங்களை டீக்ரேட் பண்ணி கம்மி பண்ணி சிரிக்காதீங்க. ஸோ இங்கே தான் வந்து ஜட்ஜ் நாட் அப்படிங்கிறது. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாம வாழ்ற வாழ்க்கை தான் என்லைட்டன்மெண்ட். எப்படி சார் ஜட்ஜ் பண்ணாம இருக்க முடியும்? அவங்க இதெல்லாம் பண்றாங்களே, அவங்கெல்லாம் பண்றது சரியில்லை தானே, அப்ப எப்படி ஜட்ஜ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னா, யோசித்து பாருங்க. உங்களை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, இந்த லைஃப் பர்பஸ் என்ன, இது உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஏகப்பட்ட ஜென்ம சாதனம் வேணும் உங்களுக்கு. பல ஜென்மங்கள் நீங்க தியானம் பண்ணாதான் உங்களை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். மற்றவங்களை பத்தி அவங்க எதுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹிமாலயன் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வேணும் அவங்கள பத்தி. அவங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பத்தி ஹிமாலயன் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வேணும். ஓகே, ஸோ அந்த அவங்கள பத்தியான டேட்டா, அதாவது லைஃப் டைம்ஸ் அண்ட் லைஃப் டைம்ஸ் ஆஃப் டேட்டா உங்களுக்கு இருந்தால் தான் நல்லது கெட்டது அதை பத்தி அதை நான் சொல்ல முடியும். ஸோ அந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்காதுன்றதுனால அவங்க நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க ரைட். இது என்லைட்டன் வே ஆஃப் லிவிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்பிள். அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க ரைட், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்யறது ரைட் அப்படின்ட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது என்லைட்டன் வே ஆஃப் லிவிங். கன்க்ளூட் பண்ணாதீங்க, இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு கன்க்ளூடே பண்ணாதீங்க. ஏன்னா சோல் எவால்வ் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்காங்க. இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தான், இப்பவும் இப்படிதான் இருப்பான் அப்படின்ட்டு கன்க்ளூடே பண்ணாதீங்க. ஓகே, அவங்களுக்குள்ளயும் நிறைய மாற்றம் இருக்கும், அவங்களுக்குள்ளயும் நிறைய ரியலைசேஷன் இருக்கும், அவங்க சோலும் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. நெவர் கன்க்ளூட். எதையும் கன்க்ளூட் பண்ணாதீங்க, எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்க அது கன்க்ளூட் பண்றீங்க, ஜட்ஜ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு நான் என்லைட்டன் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் என்லைட்மெண்ட்னாக்கா அஜ்ஞானம், என்லைட்டன்னாக்கா ஞானம். நீங்க ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அது உங்களை நீங்களே செக் பண்ணி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம செஞ்ச தப்ப நம்மளே ஒரு வாட்டி யோசிச்சுட்டு இருப்போம். ஓகே, நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு.
ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். நான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது, நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்லைட்டன் லிவிங். நீங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் நீங்க அதை பத்தி மறுபடியும் யோசிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. கதம் கதம், முடிந்தது முடிஞ்சு போச்சு. முடிந்ததை மறுபடியும் நீங்க யோசிச்சு நான் அந்த டைம் இது பண்ணிட்டேன், நான் அந்த தப்பு பண்ணிருக்கூடாது. ஓகே, தப்பு பண்ணிட்டீங்க, லெசன் கத்துக்கிட்டு முன்னாடி போயிடணும். தவிர அதை மறுபடியும் மறுபடியும் அதை நீங்க ரிப்பீட் பண்றது, வாயால சொல்லி ரிப்பீட் பண்றது, இல்ல மனசால யோசிக்கிறது எல்லாமே ஒரு அஜ்ஞானமான வாழ்க்கை. அதே மாதிரி மத்தவங்க மிஸ்டேக்ஸ் கூட நீங்க யோசிக்க கூடாது. உங்க மிஸ்டேக்ஸையும் நீங்க யோசிக்க கூடாது, மத்தவங்க மிஸ்டேக்ஸையும் யோசிக்க கூடாது. ஓகே, மத்தவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கதம் கதம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ உங்க டைமை எதுக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா, நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உங்க டைம் நீங்க யூஸ் பண்ணணும். டூ குட் கர்மாஸ். பழச நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நொடி உங்க கையில இருக்கு. உங்களால முடிஞ்ச குட் கர்மாஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே இருக்கிற இந்த பிரசன்ட் மொமெண்ட் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லது செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பழசுல எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அது முடிஞ்சது, முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த நொடி உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க. பழசு செஞ்ச தவறுங்க நினைச்சு கவலைப்படாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது பண்ணீங்கன்னாக்கா அங்க நீங்க ஒரு அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஞானத்துல வாழ்ந்தவங்க எப்படி வாழ்வாங்கனாக்கா, சரி எப்போ பண்ண தப்பு, நேத்திக்கு தப்பு பண்ணேன், அது நேத்திக்கு, இன்னைக்கு நான் நல்லது பண்றேன். சோ நேத்தியோடது நேத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன். அதே மிஸ்டேக் மறுபடியும் பண்ண மாட்டேன். ஓகே, சி, மிஸ்டேக்ல இருந்து லெசன்ஸை கத்துக்கணும். அதை மறுபடியும் மறுபடியும் யோசிக்க கூடாது. லெசன்ஸ் கத்துக்கிட்டு முன்னாடி போயிடணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்களும் அவங்க எந்த மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க எந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்ட்டு அவங்க மேலேயும் ஜட்ஜ்மெண்ட் வைக்கக்கூடாது. இதுதான் வித்தியாசம் ஒரு என்லைட்டன் லைஃப்க்கு நான் என்லைட்டன் லைஃப்க்கு ஆன ஒரு வித்தியாசங்க. சொல்லிட்டே போலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்புல இருக்கிறது ஒரு நான் என்லைட்டன் லைஃப். எனக்கே எல்லாம் தெரியும்ன்றது அதோட பெரிய முட்டாள்தனம். சோ எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரியும். நான் சின்சியரா 40 நாள் தியானம் பண்ணேன். எனக்கு பல விஷயங்கள் புரிஞ்சது. சோ இதே மாதிரி யாரு 40 நாள் மெடிடேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அவங்கள பத்தி அவங்களுக்கே புரியும். சோ நான் ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. எனக்கே எல்லாம் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியாதது கூட நிறைய இருக்கு. சோ எனக்கு தெரியாதது நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிண்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றது அது என்லைட்டன் லைஃப். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்புல வாழ்றது ஒரு அஜ்ஞானமான லைஃப். எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு. எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்றேன். எனக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு நான் சொல்றேன். எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லைஃப், இந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ல, இந்த மாதிரி ஒரு புரிதல்ல வாழ்ற வாழ்க்கை ஒரு என்லைட்டன். எப்பவுமே ஓகே, இதுல கத்துக்கிற விஷயம் கொஞ்சம் இருக்கு. லைஃப்ல என்ன நடந்தாலுமே எல்லாமே நன்மைக்கு அப்படின்றது ஒரு என்லைட்டன் லைஃப். எது நடந்தாலுமே நன்மைக்கு தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. ஏன் இது மாதிரி நடக்குதுன்ற விஷயம் நம்மளுக்கு இப்போ புரியாது. அது ஒரு பிகர் பிக்சர்ல ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் ஆனாதான் நம்மளுக்கு புரியும். ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு. இல்லைன்னா ஒரு சோல் லெவல்ல இருந்து பார்த்தா புரியும். ஒரு ஹையர் செல்ஃப் லெவல்ல இருந்து பார்த்தா புரியும். சோ எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். செய்து பாருங்க. எது நடந்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு வாழ்ற வாழ்க்கை ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை. இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது எதுக்கு நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஐடியாவே இல்ல. சுத்தமா புரியல எனக்கு. இது நடந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஏன் நடந்துச்சு இந்த மாதிரி? அப்படின்னு யோசிக்கிறது அஜ்ஞானமான ஒரு யோசனை. எது நடந்தாலும் நன்மைக்கு தான். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இல்லைன்னா இது ஏன் நடக்கும்? ஓகே, என்ன சில பேர் அவமானப்படுத்திட்டாங்க. எதுக்கு அவமானப்படுத்தினாங்க? நான் நல்லது தானே பண்ணேன். நல்லது பண்ணப்போ எனக்கு எதுக்கு இந்த அவமானம் நடந்துச்சு? இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறத விட, எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அது மிஸ்டேக் பண்ண தொட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸ் வந்திருக்கு. சோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்? நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன்?
ஸோ அது மேல நான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மிஸ்டேக் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லாம இது ஏன் நடந்துச்சு, இந்த ஆச்சரியம் ஏன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு அந்த காரணத்தை புரிஞ்சுக்கின்னு வாழ்ற வாழ்க்கை தான் என்லைட்டன்ட். அந்த காரணம் உடனே உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது. லைஃப்ல அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகே. ஸோ இது ஒரு என்லைட்டன்ட் லைஃப். அப்புறம் வந்து எனக்கே எல்லாம் தெரியும் அன்றது அக்செப்ட் அந்த பாட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு அன்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இது என்னோட லிமிட்டேஷன். நான் இந்த ஏரியால வீக்கா இருக்கிறேன். இந்த ஏரியால நான் வீக்கா இருக்கிறேன். இந்த ஏரியால நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். சோ நான் இந்த ஏரியால நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்படின்ட்டு உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை கூட என்லைட்டன் லைஃப். வீக்னஸே அக்செப்ட் பண்ணாம வாழ்ற வாழ்க்கை வந்து நான் என்லைட்டன் லைஃப். இது என்னோட வீக்னஸ். இது இந்த ஏரியால நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன். நான் கொஞ்சம் இங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க நான் கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அப்படின்ட்டு புரிஞ்சு பொறுமையா வாழ்க்கை நீங்க வந்து அந்த புரிதலோட வாழ்றது வந்து ஒரு என்லைட்டன். லைஃப்ல பொறுமை இருக்கணும். பேஷன்ஸ் அப்படின்னுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேஷன்ஸ் இருக்கோ அவ்வளவு என்லைட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பேஷன்ஸ் இருக்கோ அவ்வளவு என்லைட்மெண்ட் இருக்கு. சில பேர் வந்து சார் நான் ஒரு வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேர்ட் ஐயே ஓப்பன் ஆகல. நான் ஒரு 2 வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆஸ்ட்ரல் டிராவலே ஓப்பன் ஆகல. சார் எனக்கு லைஃப்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே வரல. கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே வரல. டைம் பிடிக்கும். உங்களோட லைஃப் கார்மிக் பேக்கேஜ் எத்தனை ஜென்மத்துல என்ன கர்மா பண்ணிருக்கீங்க, உங்களோட பேக்கேஜ் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அது போறோம். 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அது போறோம். கண்டினியூ பண்ணணும். நீங்க பொறுமையா இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். பொறுமையா இருக்கணும். ஒரு பக்கம் பிராக்டிஸ் இருக்கணும், இன்னொரு பக்கம் பொறுமை இருக்கணும். இந்த ரயில் தண்டவாளத்துல 2 பேரலா போகும். இந்த ரயில் தண்டவாளம் அந்த மாதிரி ஒரு பக்கம் சாதனை, இன்னொரு பக்கம் பொறுமை. பிராக்டிஸ் ஒரு பக்கம் இருந்தா பொறுமை இன்னொரு பக்கம். அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். பிராக்டிஸ் இருக்கு, பொறுமை இல்ல, பாதியில பிராக்டிஸ் விட்டுருவீங்க. நிறைய பொறுமை இருக்கு, பிராக்டிஸ் இல்ல, எங்க இருக்கிற இடம் அங்கேயே தான் இருக்கும். ஸோ 2மே இருக்கணும். பிராக்டிஸும் இருக்கணும், பொறுமையும். பொறுமை இல்லாதவங்க முட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஜ்ஞானிங்க, அவசரப்படுறவங்க. பொறுமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க. அவசரப்பட்டா தவறுல தான் போய் முடியும். நோ ஹரி. எதையும் அவசரப்படுங்க. நடக்கிறது நடக்கட்டும். அதாவது நீங்க வந்து அது எதுவுமே செய்யாம ஒரு லேசியா வீட்ல இருக்க சொல்ல. நீங்க செய்யறத செஞ்சுட்டு பொறுமையா இருங்க. எல்லாமே நடக்கும். எவ்ரி சிங்கிள் பெர்சன் இந்த உலகத்துல பொறந்தவங்க எல்லாருமே என்லைட் ஆயிடுவாங்க. இந்த ஸ்கூல முடிச்சுட்டு திருப்பி ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு போகணும் எல்லாருமே. பொறுமை வேணும். ஹரி இருக்கக்கூடாது. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆத்திரம், இந்த ஆத்திரம், அவசரம். இந்த ஆத்திரம், அவசரம் இருக்கிறவங்களுக்கு என்லைட்மென்ட்டே இல்லைன்னு அர்த்தம். எதையும் அவசரப்படுத்தக்கூடாது. ஆத்திரமா எதுவும் செய்யக்கூடாது. பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமையை கடைப்பிடிக்கிறவங்க, பொறுமையா வாழ்றவங்க எவ்வளவோ சாதிப்பாங்க. அவங்க வந்து என்லைட்டன்ட். அப்புறம் நெக்ஸ்ட் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணும். காமன் சென்ஸ், பகுத்தறிவு, லாஜிக், ரீசனிங், ரேஷனல் திங்கிங். அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்கிறப்பவும் சரி, ஒரு எமோஷன்ஸ்ல நீங்க முடிவு எடுக்கக்கூடாது. ஃபீலிங்ஸ்ல முடிவு எடுக்கக்கூடாது. நான் இப்படி ஃபீல் பண்றேன், நான் இது முடிவு எடுக்கிறேன். எனக்கு இந்த எமோஷன் இருக்கு, நான் இது பண்றேன். அந்த மாதிரி நீங்க ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் நீங்க மட்டுமே யூஸ் பண்ணி முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறான முடிவுல தான் போய் சேரும். ஒரு லாஜிக் இருக்கும். அந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணணும். அந்த டேட்டா யூஸ் பண்ணணும். ஒரு சயின்டிபிக் திங்கிங் இருக்கணும். ரீசனிங்ன்றது இருக்கணும். எது சரி, எது சரியில்லை அப்படின்ற ஒரு ரீசனிங். ஓகே. ஸோ இது பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி.
காமன் சென்ஸ் யூஸ் பண்றது தான் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு, எனக்கு இந்த கைடன்ஸ் வந்துச்சு, எனக்கு இந்த ஃபீலிங் வந்துச்சு, எனக்கு கனவுல இவங்க வந்து சொன்னாங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா நீங்க ஃபாலோ. எனக்கு இந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர் வந்து இந்த மெசேஜ் கொடுத்தாங்க, ஓகே எனக்கு இந்த சேனல் லிங்க் கிடைச்சது, இதெல்லாம் நீங்க நம்பி போனீங்கன்னா ஒரு அஜ்ஞானத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ரீசனிங் இருக்கணும், ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங். நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே சரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரீசனிங்கோட, ஒரு லாஜிக்கலோட, ஒரு டேட்டாவோட சப்போர்ட். ஓகே இதுதான் இந்த டேட்டா இருக்கு, இந்த பேட்டர்ன் இருக்கு, இது தகுந்த மாதிரி இது எடுத்தா இது கரெக்டான டிசிஷன் அப்படின்ட்டு ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அது என்லைட்டன் லைஃப். ஓகே யாரோ ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, ஓகே ஃபைன், நான் அமெரிக்கான முடி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு மாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க, அது பிளைண்டா நம்பாம எதுக்கு அந்த மெசேஜ் கொடுத்தாங்க, அது இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இருக்கா, சயின்டிஃபிக்கா இருக்கா அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு அது கரெக்ட்னு தோணுச்சுன்னா, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா உடனே டிஸ்கார்ட் பண்ணிடணும். மெடிடேஷன்ல எந்த மெசேஜ் வந்தாலுமே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க புத்தி யூஸ் பண்ணணும் நீங்க. உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து நிஜமான ஆஸ்ட்ரல் மாஸ்டரா, இல்ல ஆஸ்ட்ரல் மாஸ்டர் மாதிரி ஒரு முகமூடி போட்டுட்டு வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சி பீயிங்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏன்னா நீங்க இந்த மெடிடேஷன் பாத்துல இருக்கிறப்போ, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஹாலுசினேஷன்ஸ் கூட நடக்கலாம். ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத இருக்கிற ஒரு, ஏன்னா நீங்க இன்னும் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணல, இன்னும் உங்களுக்கு அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில இன்னும் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் வரல. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் வராதப்போ என்ன பண்ணணும்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஸோ ரேஷனல் திங்கிங் இருக்கும், லாஜிக் யூஸ் பண்ணணும். ரேஷனல் திங்கிங்னா லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் வித் ப்ராப்பர் ரீசன், வித் ப்ராப்பர் டேட்டா. எதையும் பிளைண்டா நம்பக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்லைட்டன்ட் லைஃப்னா எல்லாரோடையும் கலந்து இருக்கணும், ஆனா யாரோடையும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலந்து ஜெர்னி பண்ணுங்க, கலந்து இருங்க, ஆனா அங்க முடிச்சு போட்டுக்க வேண்டாம். அந்த முடிச்சு ரொம்ப டைட்டா போட்டீங்கன்னா அது கயற்றத்துக்கு பல ஜென்மங்க பிடிக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க டிபெண்டன்சி இல்லாம அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க வாழணும். ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கலந்து இருக்கணும், சந்தோஷமா இருங்க, ஆனா டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. யார் மேலேயும் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, யார் மேலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் இருந்தா என்ன ஆகும்னாக்கா, அட்டாச்மெண்ட் இருந்தாக்கா அங்க வந்து துக்கம் தான் இருக்கும். அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபைன் லைன். இது புரிஞ்சுக்கிறது வந்து நல்ல கூர்மையா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா இது நீங்க வந்து தனிமையில இருங்க அப்படின்னு நான் சொல்லல. எல்லாரோட கலந்து இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, கலந்து இருங்க. ஆனா அங்க டிபெண்டன்சி இல்லாம இருங்க, அட்டாச்மெண்ட் இல்லாம இருங்க. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்கும். உன் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கை வந்து 2 பேரும் கலந்து சந்தோஷமா இருக்கலாம், 2 பேரும் சந்தோஷமா ஜெர்னி பண்ணலாம். ஆனா உன் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கை வந்து. உனக்கு எதனா ஒரு உதவினா நான் பண்றேன், எனக்கு எதனா ஒரு உதவினா எனக்கு தெரியும் நீ பண்ணுவேன். ஸோ 2 பேரும் கலந்து பண்ணலாம், பட் அங்க அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ எமோஷனல் பவுண்டரிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த எமோஷனல் பவுண்டரிஸ் இருக்காது, எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வராங்க, அதுக்கப்புறம் நிறைய வந்து லேடிஸ்க்கு இந்த எமோஷனல் பவுண்டரிஸ் இருக்காது. அவங்க எப்பவுமே ஒரு இந்த ஃபீலிங் ஸ்பேஸ்லயே இருப்பாங்க, இந்த எமோஷனல் ஸ்பேஸ்லயே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த பவுண்டரிஸ் இல்லாதப்ப என்ன ஆகணும்க்கா, அங்க என்டாங்கிள்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறப்போ எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன். எவ்ரி எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன்.
ஸோ அதே வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் பவுண்டரிஸ் இருந்தாக்கா, எப்படி ஸ்ட்ராங் எமோஷனல் பவுண்டரிஸ் வரும்னா, நீங்க உண்மைக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கிறீங்களோ, ட்ரூத்துக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கிறீங்களோ, அவ்வளோ எமோஷனலா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உண்மைக்கு க்ளோஸா இருக்கிறதுனா என்ன? இந்த உலகத்துக்கு நீங்க தனியா தான் வந்தீங்க. போற டைம் வந்து தனியா தான் போறீங்க. இது டெம்பரரியா வந்திருக்கீங்க. ஸோ இங்க இருக்கிற பந்தங்க எல்லாமே டெம்பரரி பந்தங்க. உங்க பசங்கன்னாக்கா உங்களுக்கு உயிர் தான். ஆனா உங்க பசங்க உங்க வழியா வந்தாங்க. ஓகே. யுவர் சில்ட்ரன் ஹஸ் கம் த்ரூ யூ. அவ்வளவுதான். உங்க பசங்கள நீங்க உருவாக்கல. உங்க வழியா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஸோ அந்த அம்மாவோட வயித்துல வந்து அந்த சிசு வந்து வளர்ந்துச்சு. ஆனா உங்களால உயிர் கொடுக்க முடியாது. ஓகே. அந்த மேல், அந்த ஃபீமேல், அந்த அந்த ஸ்பெர்ம், அந்த எக் 2 பேரும் அந்த 2ம் சேர்ந்தாக்கா, அங்க வந்து ஒரு செல் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஜைகோட், அதுக்கப்புறம் ஒரு சிசு ஃபார்ம் ஆகுறது. இதெல்லாமே பயாலஜி. பட் உங்களால உயிர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த சோல்ன்றது இதுவா வரும், அதுவா வேலை முடிச்ச பிறகு அதுவா போகும். நம்ம எல்லாருமே அவ்வளோ. ஸோ யுவர் சில்ட்ரன் ஹஸ் கம் த்ரூ யூ, நாட் ஃப்ரம் யூ. ஓகே. ஸோ உங்க வழியா உங்க பசங்க வந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உங்க பசங்கள நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஆனா அங்க அட்டாச்மென்ட் வேண்டாம். இந்த ஜென்மத்துல அவங்க உங்க பசங்க. அடுத்த ஜென்மத்துல அவங்க வேற உங்க பசங்க. இந்த ஜென்மத்துல நீங்க இந்த அப்பா, அம்மா சூஸ் பண்ணிக்கினீங்க. அடுத்த ஜென்மத்துல இன்னொரு அப்பா, அம்மா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரே அப்பா, அம்மா, ஒரே ஹஸ்பண்ட், ஒரே வைஃப், ஒரே சில்ட்ரன்ட்டு ஜென்ம ஜென்மத்துக்கும் நீங்க அதையே சூஸ் பண்ணிட்டு இருந்தா அங்க வளர்ச்சி இல்ல. எங்க உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் இருக்கோ, எங்க உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ, எங்க உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கோ, எங்க உங்களுக்கு புதுமை இருக்கோ, எங்க உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கோ, எங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் இருக்கோ, அங்க தான் வளர்ச்சி இருக்கும். மறுபடியும், மறுபடியும் தெரிஞ்சதே, தெரிஞ்சதே, பழகுனதே அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்க வளர்ச்சி இல்ல. ஸோ, எப்பவுமே வந்து ஒரு புத்திசாலியான ஒரு சோல் என்ன பண்ணும்னாக்கா, எப்பவுமே ஒரு புது, புது எக்ஸ்பீரியன்ஸஸ தேடும். புது அட்வென்ச்சர்ஸ். ஏன்னா, ஒரு ஒரு ஆள்கிட்ட இந்த லெசன்ஸ். ஓகே. அந்த லெசன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் லெசன்ஸ் வேற ஆள்கிட்ட. அதாவது இங்க ஆள்ன்றது வந்து சோல தான் நீங்க பார்க்கணும். மியூச்சுவலா ஒரு சோல், இன்னொரு சோல். இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 2 சோல் பாருங்க ஒரு 7.5 பில்லியன் பீப்பிள் இருக்கிறாங்க. இத்தனை பில்லியன் பீப்பிள்ல 2 பேர் மட்டும் கரெக்ட்டா சூஸ் பண்ணி வராங்க. எப்படி வராங்க? ஸோ அதுதான் இந்த நேச்சரோட லா ஆஃப் அட்ராக்ஷன். எத்தனை சாய்ஸ் இருக்கு. யோசித்து பாருங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நெனச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை சாய்ஸஸ். எல்லாருமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். ஆல் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ், ஆல் எலிஜிபிள் சிங்கிள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். பட் அதுல வந்து 1 மட்டும் சூஸ் ஆகுது. அதே சேம் லவ்ல கூட சப்போஸ் நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, இல்ல வேலையில உங்க கம்பெனில 1000 பேர் ஸ்டாஃப் இருக்கும். பட் அதுல ஒருத்தர் தானே நீங்க சூஸ் பண்றீங்க. உங்க ஊர்ல பல 1000 பேருங்க இருப்பாங்க. ஒருத்தர் மேல லவ். சோ எப்படி இந்த அட்ராக்ஷன்? ஏன்னா தட் இஸ் வாட் த சோல் ஹஸ் சோசன். இது புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மென்ட். எல்லாமே சோல் பிளானிங் படி நடக்குது. நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் சூஸ் பண்ணேன்ட்டு. நீங்க சூஸ் பண்ணல. உங்க சோல் சூஸ் பண்ணிருக்கு. உங்க ஹையர் செல்ஃப் சூஸ் பண்ணிருக்கு. சோ சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறது தான் என்லைட்டன்ட் லைஃப். இது ஃபைனல் பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப வந்து சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கணும். உங்க லைஃப நீங்க சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்தப்போ, நீங்க அங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி எதுக்கு இவன் வந்து வாச்சான், எதுக்கு இது வந்து வாச்சுது எனக்கு அப்படின்ட்டு நீங்க அந்த கம்ப்ளைனிங் மோட்ல இருந்தீங்கன்னாக்கா, அங்க நீங்க வந்து ஒரு பெரிய அஞ்ஞானத்துல இருக்கிறீங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வேண்டாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பார்ட்னர் அமைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல சேலஞ்சிங்கான ஒரு லைஃப் சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த சேலஞ்சுமே உங்க சோல் தான் சூஸ் பண்ணிருக்கு. உங்க சோல் தான் டிசைன் பண்ணிருக்கு. எதுக்கு டிசைன் பண்ணிருக்கு? கத்துக்க வேண்டிய பாடங்கள் நெறைய இருக்கு. சோ என்னோட ஆன்மா ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆன்மா. எவ்வளவு புத்திசாலின்னா, எவ்வளவு சேலஞ்சிங்கான லைஃப் சிச்சுவேஷன்ஸ் ஒரே லைஃப் டைம்ல சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னாக்கா, எவ்வளவு புத்திசாலியான ஆன்மாவா இருக்கும். அப்படின்ட்டு நீங்க சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னாக்கா, யார் மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஓகே. சோ அங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்தியா இருக்கும்.
எங்க அக்செப்டன்ஸ் இருக்கோ அங்க ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்தியா இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோ. சோக்ரட்டிஸ் ஒரு கிரேட் என்லைட்டன் மாஸ்டர். ஆனா சோக்ரட்டிஸ் அவங்க வைஃப் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும் சோக்ரட்டிஸ்க்கு. ஓகே. ஸோ சோக்ரட்டிஸ் வந்து பெரிய என்லைட்டன் மாஸ்டர். ஆனா வைஃப் வந்து டெய்லி டார்ச்சர். ஏன்னா அவங்க வைஃபுக்கு தகுந்த மாதிரி சோக்ரட்டிஸ் இருக்க மாட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு என்லைட்டன் பர்சனுக்கு பார்ட்னரா இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஒரு முட்டாளுக்கு ஈஸியா பார்ட்னரா இருக்கலாம். ஆனா ஒரு என்லைட்டன் பர்சனுக்கு பார்ட்னரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆனா சோக்ரட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வைஃப் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. வாழ்நாளிலேயே ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இன்னும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அவர் பேசினார். என்னோட என்லைட்மெண்டோட டெஸ்டே என்னோட வைஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அக்செப்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஹார்மனி இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க சோல் சூஸ் பண்ணிருக்கு இந்த இந்த டிசைன். யாரும் வந்து உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்டெல்லாம் வந்துட முடியாது உங்க லைஃப்ல. ஓகே. அது ரொம்ப கேர்ஃபுல் சோல் பிளானிங் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பண்றது உங்க உங்க அப்பா அம்மாவட்டும் சரி, இல்லை உங்க உங்க பசங்களாகட்டும் சரி, உங்க பார்ட்னர்ஸ் ஆகட்டும் சரி, இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸுமே வந்து ஆக்சிடென்டலாக நடந்தது கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு சோல் பிளானிங்கோட தான் நடந்திருக்கு. அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் எப்போ நீங்க மனுஷால வந்து ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க பந்தத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னாக்கா அங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபைன் லைன். புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. என்ன சார் பண்றது? இது எப்படி சார் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு தான் தியானம் வேணும். நிறைய மெடிடேஷன். நீங்க மெடிடேஷன் நிறைய பண்ண இந்த மாதிரி சத்சங் கேட்கிறப்போ, இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறப்போ அங்க என்ன ஆகுனாக்கா அந்த டிபெண்டன்சி போயிடும். டிபெண்டன்சி போயிட்டு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்போட பியூட்டி மட்டும் இருக்கும். அந்த அக்லினஸ் போயிடும். ஓவர் நைட்ல இது நடக்காது. ஓகே. டைம் பிடிக்கும். இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணி உடனே நாளைக்கு எதுவும் மாறாது. டைம் பிடிக்கும். ஆனா மாற்றம்ன்றது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். இன்னொரு என்லைட்மெண்ட்டுக்கு ஆனா ஒரு பாயிண்ட். எப்பவுமே அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனர்ஜியும் டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு என்லைட்டன் லைஃப் அவங்க வாழ்றாங்க அப்படின்னா எனர்ஜி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்பவுமே. ஏதாச்சும் ஒண்ணு அவங்க தெரிஞ்சு கத்துப்பாங்க, இல்ல 4 பேருக்கு எதாவது சொல்லிக் கொடுப்பாங்க, இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட் ஏதாச்சும் ஒரு லைஃப் வந்து ஃபுல்லா லீட் பண்ணுவாங்க. ஒண்ணு கத்துக்கணும், இல்ல கத்துக் கொடுக்கணும், இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். எதுவும் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன பண்ணணும், நாளாண்டிக்கு என்ன பண்ணணும், அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்து ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு பிரசன்ட் மூமெண்ட்டை வேஸ்ட் பண்றவங்க அஜ்ஞானத்துல வாழ்றாங்கன்னு அர்த்தம். பிரசன்ட் மூமெண்ட்டை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றவங்க தான் என்லைட்டன் லைஃப் லீட் பண்றாங்க. ஸோ டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரசன்ட் மூமெண்ட் உங்க கையில இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு புக்கு படிக்கலாம். இந்த மூமெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குது அப்படின்னா உடனே ஒரு புக்கு படி. ஓகே. ஒண்ணு நீங்க தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இல்ல ரெண்டும் பண்ண முடியலையா, ஓகே, என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், ஒரு ஹாலிடே, ஒரு டூர், ஒரு சினிமா அப்படின்ட்டு அந்த என்டர்டைன்மெண்டாவது இருக்கணும், என்ஜாய்மெண்டாவது இருக்கணும், இல்ல தெரிஞ்சுக்கிறதாவது இருக்கணும், இல்ல சொல்லிக் கொடுக்கறதாவது இருக்கணும். அது எதுவுமே இல்லாம டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாக்க அது வந்து அங்கே யுவர் லிவிங் அ நான் என்லைட்டன் லைஃப். சில பேர் நினைச்சுப்பாங்க என்லைட்மெண்ட் பாத்துல இருந்தாக்கா மூவிஸ் எல்லாம் பார்க்க கூடாது, என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடாது, காஷாயம் போட்டுக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடாது, சன்னியாசியா இருக்கணும். இது ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல். என்லைட்டன் லைஃப்னா செலிப்ரேஷன் லைஃப். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன். அதாவது அவங்க கொஞ்ச ஜென்மங்க தான் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல கொஞ்ச ஜென்மங்க தான் எடுத்திருக்காங்க, அவங்க ரொம்ப இன்டென்ஸா அந்த தீவிரமா அந்த தேடல்ல இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நேச்சுரலா அந்த ஒரு சன்னியாசி அவதார் எடுத்துப்பாங்க, ஒரு பிரம்மச்சரிய அவதாரம் எடுத்துப்பாங்க. அது ஓகே, அது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் வந்து ஸ்பிரிச்சுவலா அட்வான்ஸா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சம்சாரத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா ஹையஸ்ட் நிர்வாணா, உச்சக்கட்ட நிர்வாணா எங்க இருக்கும்னா சம்சாரத்துல தான் இருக்கும். The highest nirvana is in samsara only. ஸோ நீங்க தனிமையில இருந்தாக்கா நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற என்லைட்மெண்ட் வந்து
கம்மி. அதே நீங்க சம்சாரத்திலிருந்து நீங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஹையஸ்ட் என்லைட்மென்ட். ஸோ லைஃப்ன்றது பேச்சுலரா இருக்கணும், சிங்கிளா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் லைஃப். ஃபேமிலி லைஃப் பெர்ஃபெக்ட்டா என்ஜாய் பண்ணுங்க. ஹைலி என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ்லாம் ஃபேமிலி லைஃபோட இருக்கும். ஸோ என்டர்டெயின்மென்ட்ல கூட நீங்க வந்து கில்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்க வேண்டாம். என்டர்டெயின்மென்ட்லயும், என்ஜாய்மென்ட்லயும் கில்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்க வேண்டாம். ஆனா எல்லாமே ஒரு அளவோட இருக்கும். அந்த அளவு மீறினா அங்க என்லைட்மென்ட் இல்ல. அளவோடு இருந்தா அங்க என்லைட்மென்ட். இதுதான் மிடில் பாத். எல்லாமே அளவோடு இருந்தாக்கா அங்க வந்து பெர்ஃபெக்ட். அளவுக்கு அதிகமா போனா அமிர்தமும் விஷம் தான். இதுதான் கோல்டன் மிடில். எல்லாமே இருக்கணும். சம்சாரமும் இருக்கணும், நிர்வாணமும் இருக்கணும். 2ம் இருக்கணும். ஒரு 24 ஹவர்ஸ்ல அந்த 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 24 ஹவர்ஸுமே நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு, புக்ஸ் படிச்சுட்டு, இந்த 24 ஹவர்ஸுமே நீங்க வந்து சீரியஸா நீங்க இருந்தீங்கன்னாக்கா, அதுவும் என்லைட்மென்ட் கிடையாது. 2மே இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய வீட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய தர்மம் செய்யணும். உங்களுக்கு செஞ்சுக்க வேண்டிய தர்மம் செய்யணும். வீட்டுக்கு செய்ய வேண்டிய தர்மம் செய்யணும். நாட்டுக்கு செய்ய வேண்டிய தர்மமும் செய்யணும். பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்கும். உங்களோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்து ஒரு பொண்ணா நீங்க செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யணும். ஒரு பையனா நீங்க செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யணும். ஒரு அம்மாவா நீங்க செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யணும். ஒரு வைஃபா நீங்க செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யணும். ஒரு சிட்டிசனா அந்த நாட்டுக்கு அந்த சிட்டிசனா நீங்க செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யணும். இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு காஸ்மிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். நான் வந்து ஒரு ஆண். ஒரு பக்கம் நீங்க செய்யற தர்மம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அங்க அந்த சோல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சைமல்டேனியஸா இருக்கும். ஸோ ஒரு சில நேரம் வந்து உங்களோட டியூட்டி நீங்க செய்யறப்போ உங்களுக்கு கொஞ்சம் என்னத்துக்குடா இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு பேசாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றீங்களோ உடனே அங்க சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பண்ணுங்க. நான் செய்ய வேண்டிய தர்மம் செய்தா அந்த தர்மம் என் தலை காக்கும். ஸோ தர்மம் ரக்ஷத்தி ரக்ஷிதா. என்னோட தர்மம் வந்து எனக்கு எப்பவுமே முன்னேறதுக்கான ஒரு ஒரு படி மாதிரி தான். அதனால எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது அப்படின்ட்டு நீங்க எப்போ அந்த சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அங்க வந்து அந்த லேசினஸ் இருக்காது. அந்த சோம்பேறித்தனம் இருக்காது. கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஸோ சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். தர்மத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கணும். நியாயம், நேர்மை இதையும் இருந்து பார்க்கணும். இதுதான் என்லைட்டன் லைஃப். ஸோ ஃபைனலா இன்னொரு பாயிண்ட். கன்க்ளூடிங்கா இன்னொரு பாயிண்ட். எப்பவுமே வந்து உங்களோட சொல், செயல், சிந்தனை 3மே ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை எப்போ வாழ்றீங்களோ, அங்க நீங்க வந்து ஹைலி என்லைட்டன்ட் லைஃப். ஓகே. எப்பல்லாம் நீங்க வந்து உங்களோட சிந்தனை சரியில்லையோ, உங்களோட சொல் சரியில்லையோ, உங்களோட செயல் சரியில்லையோ, உடனே உங்களுக்கு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டு, கோர்ஸ் கரெக்ஷன். ஒரு அவேர்னஸ் அந்த விழிப்புணர்ச்சி வச்சு உங்களுக்கு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். சின்ன சின்ன கரெக்ஷன். உங்களால முடிஞ்ச கரெக்ஷன், சின்ன சின்ன கரெக்ஷன். ஒவ்வொரு படியா முன்னாடி போனாலே அது ஒரு என்லைட்டன்ட் லைஃப் தான். ஓகே. அந்த அவேர்னஸ்ல இருந்து அந்த கரெக்ஷன் பண்றது தான் என்லைட்டன்ட் லைஃப். உங்களுக்கு எல்லாம் புரியும். எல்லாம் கிளாஸ் கேட்குறீங்க, புக்ஸ் படிக்கிறீங்க, மெடிடேஷன் பண்றீங்க. ஆனா அந்த கரெக்ஷன்ல நீங்க இன்வால்வ் ஆகல. அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்ல நீங்க செயல்படல. அது பிராக்டிகலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாக்கா, எல்லாம் தெரிஞ்ச முட்டாள். தெரியாத முட்டாளுங்க இருப்பாங்க. தெரிஞ்ச முட்டாளுங்க இருப்பாங்க. சோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ், அந்த சின்ன சின்ன மாற்றம், அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். உங்களோட பழக்கங்கள், உங்களோட வழக்கங்கள், உங்களோட யோசனை, உங்களோட பேச்சு படிப்படியா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வரும். எங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க தவறு பண்றீங்கன்ற ஒரு அவேர்னஸ்ல இருக்கீங்களோ, அங்கெல்லாம் நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் கவர் பண்ணிட்டு சோ எவ்வளோ நீங்க மௌனத்துல இருக்கிறீங்களோ, அவ்வளோ நீங்க ஹைலி என்லைட்டன்ட்ன்னு அர்த்தம். சொல்லிக் குடுக்குறப்போ பேசணும். மத்த நேரத்துல பேசவே தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு சொல்றப்போ வாய திறக்கணும். மத்த நேரத்துல வாய மூடிட்டு இருக்கணும். காது குடுத்து கேட்கணும். அதுக்கு தான் கடவுள் வந்து 1 வாய் 2 காது குடுத்திருக்கான். பேச்ச குறைக்கணும். கேட்கறது ஜாஸ்தி பண்ணணும். கேட்கறதுல தான் ஞானம் இருக்கு. பேச்சுல ஞானம் இல்ல. கேட்க கேட்க தான் உங்களோட ஞானம் வளரும். சோ மேக்ஸிமம் சைலன்ஸ். மேக்ஸிமம் சைலன்ஸ், மினிமம் ஸ்பீக்கிங். இது ஒரு ஃபார்முலா.
மேக்ஸிமம் சைலன்ஸ், மினிமம் ஸ்பீக்கிங். இந்த ஃபார்முலால யார் இருக்கிறாங்களோ அவங்க ஹைலி என்லைட்டன்ட். சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சிம்பிளா ஒரே லைன்ல கொஸ்டின் கேட்பாங்க. சில பேர் கதை கதையா பேசுவாங்க, என்ன கொஸ்டினே தெரியாது. நானும் பொறுமையா கேட்பேன். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் கேட்ட பிறகு என்னம்மா உன் கொஸ்டின் கேட்பேன். சோ கொஸ்டினே புரியாது, கதை கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. தட் இஸ் நாட் என்லைட்டன்ட் வே ஆஃப் ஆஸ்கிங், என்லைட்டன்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங். என்லைட்டன்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங் எனக்கு கிறிஸ்பா, ஷார்ட்டா, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஓகே, கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. எப்படி சிந்திக்கணும்னு கத்துக்கணும், எப்படி பேசணும்னு கத்துக்கணும், எப்படி மைண்ட்ஃபுல்லா செய்யணும் எல்லா வேலையும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸா நம்ம மாத்திட்டு வரப்போ நேச்சுரலி we are heading towards the enlightenment. ஸோ இந்த லைஃப் டைம்ல கிடைக்குதா, அடுத்த லைஃப் டைம்ல கிடைக்குதா, 10 லைஃப் டைம்ல கிடைக்குதா என்லைட்மெண்ட் அப்படி, அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் நம்ம வாழ்ற வாழ்க்கை அந்த என்லைட்டன் பாத்துல இருக்கா, அதுதான் இம்பார்ட்டன்ட். பாதை சரியான பாதையில இருந்தீங்கன்னாக்கா டெஸ்டினேஷன் கரெக்டா போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.